இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிக ஆளுமை திறன் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா நவகிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியனை ஆட்சி அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். அதனால் தலைமை பொறுப்பு, தலைமை பதவி, நல்ல ஒரு மரியாதை இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. அவங்கள தேடி இதெல்லாம் வரும். ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த தலைமை பொறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கிட்ட தேடி வந்துடும். ஒரு 10 பேர்த்த வழி நடத்தக்கூடியவங்களாக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒரு வியாபாரம் நடக்கிற இடமா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு தொழில் நடக்கிற இடமா இருக்கட்டும், ஒரு 10 பேர்த்த ஆர்கனைசேஷன் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். இவங்களுடைய பேச்சு, சொல், செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டாக நடந்துக்கக்கூடியவங்க அப்படின்னா இவங்கள சொல்லலாம். என்ன நெருப்பு ராசி என்பதனால ஒரு சில இடத்துல டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அதுதான் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபமாக பேசிடுவாங்க. ஆனால் கரெக்டாக எல்லாம் நடந்தது அப்படின்னா அதிகம் கோவப்பட மாட்டாங்க. அன்பானவங்க, அன்புக்கு பணித்து போவாங்க. அதிகாரமாக என்ன சொன்னீங்கனாலும் இந்த சிம்மராசி அன்பர்கிட்ட வேலையே ஆகாது. பணிவாக எல்லா விஷயத்தையும் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக இவங்க கேட்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரத்தில் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறார். அதனால் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலத்துக்கு போகலாமா, மன நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும். அதனால் ஏதாவது ஒரு ஆன்மீக தலத்துக்கு சென்றுட்டு வாங்க. கண்டிப்பாக வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். புத்தி தெளிவில்லை, கேது இருக்கிறார்ல, அதனால் புத்தி தெளிவாக இருக்காது, மன குழப்பமாக இருக்கும். ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறனா கூட கரெக்டாக எடுத்துருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக எண்ணம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று சமுதாய பணியை செய்யுங்க, சிவன் தொண்டு செய்யுங்க. அதேமாதிரி குலதெய்வ கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. ஆலய திருப்பணிக்காக ஏதாவது ஒரு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. மன நிம்மதி கிடைக்கும், மனம் தெளிவு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா பூர்வீக வீடு, அதாவது சொந்த நாட்டுக்கு, தாய்வாட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் அதிகமாக இருக்கணும். சொந்த ஊருக்கு போகலாம், நமக்கு மன நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்களால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுய தொழிலை பற்றி ஒரு எண்ணம் மேலோங்கும். சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஏதாவது சுயமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். அஷ்டம சனி காலம் என்பதனால
ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால தாங்க முடியாமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. முழுமையாக இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஒரு சிலர்லாம் செய்கிற வேலையை கூட விட்டுட்டு வேறு வேலை ஏதாவது தேடலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் இருக்கிற வேலையை எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வர முடியும், தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், எந்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் லாபம் பெருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து செயல்படுங்க. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க சுய ஜாதகத்தை ஒரு டைம் நல்ல ஒரு ஜோதிடராக பார்த்து ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துருங்க. உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆடம்பர ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் கலந்து கொள்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விரைய செலவு கொஞ்சம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். அரசு வழியில் கூட நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு சலுகை கிடைக்கும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு சலுகை இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனக்குழப்பம் படிப்படியாக குறையும். உங்களுடைய டென்ஷன் குறையும். ஆன்மீக தொன்று செஞ்சுக்கிட்டு வாங்க. வருமானத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள், பிரச்சனைகள், பற்றாக்குறை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வார முதல்ல தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். வார இறுதியில் ஓரளவுக்கு இதெல்லாம் குறையும். ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தொழிலில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முடிந்தால் அமாவாசை அன்று கோதுமை தானம் வழங்கிட்டு வாங்க. இது எல்லாமே படிப்படியாக சரியாகும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். உங்களால் முடிந்தது அப்படின்னா முடியாத இருக்கிறவங்க ஊனமற்றவங்களுக்கு உணவு தானம் வழங்கிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன தடைகள் வரும். புத்தியில் கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி ஒரு விதமான மனக்குழப்பத்தோடு ஒவ்வொரு டைமுமே முடிவெடுப்பீங்க. அது உங்களுக்கு அவ்வளவு சரியாக இருக்காது. எப்போவுமே பார்த்திங்கன்னா தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தெளிவில்லாத மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஜீவஸ்தானத்தில் கேத்திர பலத்துடன் இருக்கிறார். அதனால் எடுக்கிற வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அரசு வழியில் கூட நீங்கள் சின்ன சின்ன முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். இருக்கிற வேலையை கூட விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கூட மேலோங்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் தவறான முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். இருக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு இந்த வார இறுதியிலே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிர்ஷ்டக்காரகன் உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பதுனால நட்சத்திரநாதன் சுக்கிரனும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப யோகமான வாரமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதனால வருமானத்தில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அது திருமணத்தில் முடியக்கூடிய யோகம் இருக்குது. கைகூடி வரும். திருமண யோகமும் கைகூடி வரும். இந்த காலகட்டத்தில் இந்த காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்க வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்மிஷன் கிடைக்கும். திருமணம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்.
அதே மாதிரி உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால செய்கிற வேலை ஒவ்வொன்றாக கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் இது எல்லாமே வரும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு அமையும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நம்பிக்கையோட லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க. அதுவும் சனிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றம் வரும். தேங்க்யூ.